விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பொதுவா வயல்ல இருக்க தக்காளி செடிகள்ல இலை சுருள் புழு இது தாக்குதல் எப்படி இருக்கும், இந்த பூச்சியோட தாக்குதல் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த தாக்குதல்ல நம்ம ஒழுங்கா பராமரிக்காம விட்டுட்டோம் இல்ல கவனிக்காம விட்டுட்டோம்னா எந்த அளவுக்கு பாதிப்பு நம்மளோட விளைச்சல்ல ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்க போறோம். பொதுவா இந்த மாதிரி இலை சுருட்டு புழு இது பொதுவா செர்பன்டைன் லீஃப் மைனர் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இது குறிப்பா தக்காளி செடியை மட்டும் தாக்கக்கூடிய இந்த புழு வகை இருக்கு. இப்போ அதிகமா பரவிட்டு வர புழு பூச்சி வகையில இது ஒண்ணு. இது செர்பன்டைன் லீஃப் மைனர்னு சொல்லக்கூடியது. இதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்துறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பாதிப்பு எப்படி கண்டறியறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இது இலைகள்ல தான் பரவும். இந்த இலைகள்ல இலைகளோட மேல் பரப்பு சுரண்டி சுரண்டி இலைகள்ல இருக்க சாறுகளை ஃபுல்லா உறிஞ்சி எடுக்கும். அப்போ இலைகள்ல இருக்க சாறுகளை ஃபுல்லா உறிஞ்சி எடுக்கிறப்ப போதுமான சத்துக்கள் செடிகளுக்கும் இந்த கட்டு பழங்களுக்கும் போய் சேராது. இதனால உங்களோட மகசூல் பாதிக்கும். ஒரு முறை இதை லீஃப் அதாவது இலைய சுரண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பூச்சிகள் அப்படியே பழத்துக்கு வரும். இந்த பழத்திலையும் சின்ன சின்ன துளைகள் போட்டு அந்த பழங்கள்ல இருக்க சாறுகளையும் இது உறிஞ்சி எடுக்கும். இதுதான் செர்பன்டைன் லீஃப் மைனர், அதாவது இலை சுருள் புழு தக்காளியில தாக்கக்கூடிய தாக்குதல் அறிகுறிகள். இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இது மூலயமா நமக்கு மகசூல் 60% இருந்து 70% வரைக்கும் பாதிக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கட்டுப்படுத்துறது நம்ம அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இயற்கை முறையில கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த நாத்தங்கால் அதாவது இந்த செடிகளை சுத்தி வலைகள் அமைக்கலாம். வலைகள் அமைக்கிறப்போ இந்த பூச்சிகள் உள்ள வராம இருக்கும். அதே மாதிரி இயற்கை முறையில வேப்ப எண்ணெயை தண்ணியில கலந்து இந்த செடிகள்ல வேப்ப எண்ணெயை தண்ணியில கலந்து செடிகளுக்கு தெளிக்கிறப்போ அந்த கசப்பு தன்மைக்கு எதுக்கும் அந்த பூச்சிகள் இலைகள்ல சுரண்ட வராது. அது போக நீங்க கெமிக்கல் இல்ல பூச்சிக்கொல்லி மருந்துகள்ங்கிறத பாத்தீங்கன்னா, கான்ஃபிடர் அப்படிங்கிற ஒரு மருந்து விற்பாங்க கடைகள்ல, மருந்து கடைகள் இருப்பாங்க. நீங்க அதன் மூலியமா இதை வச்சு கட்டுப்படுத்தலாம். இந்த 3 முறைகளை வச்சு ஈஸியா நம்ம கட்டுப்படுத்தலாம். அது போக இது இயற்கையில சின்ன அறிகுறி தெரியறப்பயும் அந்த இலைகளை நம்ம பிடுங்கி எரிஞ்சிடணும். இலைகளையும் பழங்கள்லயும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பழங்களை ஏர்லியராகவே நம்ம பிடுங்கி எரிஞ்சிடணும். அப்படி எரியலை அப்படின்னா அடுத்தடுத்த இலைகளுக்கும் அடுத்தடுத்த பழங்களுக்கும் இந்த பூச்சி பரவும். இது நம்ம பாக்குறதுக்கு சின்ன பூச்சியா தான் இருக்கும், சின்ன பாதிப்பா தான் இருக்கும். ஆனா இது கடைசியில மகசூல்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சும்மாவே தக்காளிக்கு அப்பப்போ விலை இல்லாமல் போகும். அதனால இந்த பாதிப்பும் அதுவும் பழங்களும் நல்லா இல்லைன்னா நம்மளோட மார்க்கெட்ல சந்தையில விற்பனையாளர்கள் விற்கவும் முடியாது. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வாங்கவும் முடியாது. அதனால இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறது கவனிக்கிறதுக்குரியது. இந்த வீடியோவை உங்களோட விவசாயம் பண்ணும் நண்பர்கள் அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி குறிப்பா தக்காளி விவசாயம் பண்ணும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து விடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அக்ரிகல்ச்சர் வீடியோஸ்க்கு பிரபு அக்ரி கன்சல்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.